I'm Surya Prakash here. Hi, Surya Prakash. How are you? Is it the right time to talk to you? Actually, I'm in vacation. Sorry, now I can't talk with you. Well, sorry to bother you. Actually, I want an update on our waste aggregation project. You should call Meera. She's the best one to update all this. But Surya Prakash, she is not picking up the call. No. Regarding this waste management issue, as you know well, we are on the top of it. But it seems like, சுந்தரம் yeah. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா. Sorry. Let me call you in 5 minutes. Yeah. I couldn't hear. Yeah. Hello? 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 Sorry, got cut in the mid. You were saying something. ஹலோ யார் பேசுறீங்க? உங்களுக்கு சுந்தரம் வேணுமா? Are you hearing me, sir? ஹலோ தமிழ்ல பேசுங்க. Sir? Well, you were saying something about the waste aggregation project. Please continue, sir. Hello? Am I audible to you now? யாருன்னே தெரியலையே. இங்கிலீஷ்லயே பேசுறான். அவன் பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சமையல்காரனுக்கு எதுக்கு ஃபாரின்ல இருந்துலாம் போன் வருது? ஒருவேளை ராங் நம்பரா இருக்குமோ? ஹலோ Sir? Are you hearing me now? தமிழ் ப்ளீஸ். Tamil? மாமா யாரு போன்ல? சுந்தரத்துக்கு போன் வந்துச்சு. ரிங் ஆயிட்டே இருந்துச்சு. யாரோ என்னமோன்னு எடுத்து பார்த்தா ஃபாரின்ல இருந்து பேசுறான். அவன் பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது இங்கிலீஷா இருக்கும். கொடுங்க என்கிட்ட. ஹலோ ஐ ஜெயந்தி. யூ ஹூ? I am Hiroto Itsuki from Amanda's. Hello? Who's this? Can I know who I'm speaking with right now? ஹலோ நோ அண்டர்ஸ்டாண்ட். யூ வெயிட். இது இங்கிலீஷே இல்ல மாமா. அதான் இந்தப்பா சுந்தரம், உனக்கு தான் போனு. யாரோ இங்கிலீஷ்ல பேசுறா. தப்பு தப்பா பேசினதால தான் எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? அது அவன் ஏதோ தசு புசுன்னு வேக வேகமா பேசுறான்பா. மெதுவா பேசினா கூட கேட்க மாட்டேங்கிறான். பேரை கேட்டா பைக்க பேரை சொல்றான்பா. ஷோப்பா, கொடுங்க நான் பேசுறேன். ஹாய், ஐ எம் அனு ஹியர். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? Hi, Anu. Hiroto Itsuki from Amanda's here. At last, I heard some English words. Thanks for that. But where is Surya Prakash? Actually, he is busy with cooking. He will call you later. What, cooking? Yeah. Okay, bye. அதென்னமா சமையல்காரனுக்கு இங்கிலீஷ்ல போனு? ஆண்டி, அவரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்தாரு இல்லையா, அங்க இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க. அப்ப சமையல்காரனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் தெரியாம 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலைக்கே சேர்த்துக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியுமா. ஆனா ஃபாரின் நம்பர்னு மாமா சொன்னாரே. நம்பர் ஃபாரின் நம்பர் தான்.
ஆனா சென்னையில இருந்து தான் கூப்பிட்டாங்க. போன தடவை அவங்க தங்கின ஹோட்டல்ல சுந்தரம் தான் சமையல் பண்ணாராம். இந்த தடவையும் இவரே வரணுமா, அதுக்காக தான் கால் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு நீ என்ன பதில் சொன்னன்னு எனக்கு தெரியுமே. அவரு சமையல் செஞ்சுட்டு பிஸியா இருக்காருன்னு தானே சொன்ன. எப்படி ஆண்டி கலக்குறீங்க போங்க. நீதான் அப்ப சொன்னியே பிஸி குக்கு. குக்குனா குக்கர் தானே. இது இன்னும் கலக்கல ஆண்டி. போமா, இத பாருப்பா, உன் போனை உன் கையிலேயே வச்சுக்கோ. அவன் ரொம்ப தப்பா இங்கிலீஷ் பேசினதுல என் தமிழே மறந்துருச்சு. ஆண்டி நீங்களும் பதிலுக்கு இங்கிலீஷ்ல பேசியிருந்தா அவங்களுக்கு எல்லாமே மறந்துருக்கும். ஓவரா புகழாத. சுந்தரம், இப்ப பேசினவர் ஜப்பான்காரரா? தெரியல மேடம். இவர் எப்ப வந்தாரு, நான் எப்ப பேசினேன்னு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன் சுந்தரம் உங்களுக்கு இப்படி எல்லாமே மறந்து போகுது? என்னன்னு தெரியல மேடம். ஒரு வருஷமா தான் இப்படி ஆகுதா. முன்னாடியெல்லாம் நல்லா தான் இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு சமயக்காரன்னா அழுக்கு வேஷ்டி கட்டிக்கிட்டு அழுக்கு பனியன் போட்டுக்கிட்டு என்னமோ சமைப்பான். அது எப்படியோ இருக்கும். ஆனா நீ மொத்தமா வேற ஆளா இருக்கியேப்பா. அது வந்துமா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே வீட்ல சமைக்கிறது நம்பவே முடியலப்பா. அதுமா அதுமானா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லுங்க. நல்லவங்களுக்கு சமைச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. சரி சுந்தரம், இந்தாங்க போன். இப்படி எல்லாம் விளையாடி எவ்வளவு வருஷம் ஆச்சு? என்ன சங்கிலி, அதான் வந்த அன்னைக்கு ரொம்ப விளாண்ட போல. சூரிய வம்சமே அலறி போயிருக்கா நீ செஞ்ச காரியத்தால. இதெல்லாம் பத்தாது அந்த குடும்பத்துக்கு. அவங்க பண்ண அநியாயத்துக்கு சங்கிலி என்ன குடும்பம் என்ன கஷ்டப்பட்டுச்சோ அதையே அந்த குடும்பம் அனுபவிக்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். இதெல்லாம் வெறும் ஆரம்பம்தான். போக போக பாருங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. வெறும் பொம்மையை கட்டி தொங்க விட்டதுக்கு அந்த குடும்பம் எப்படி அலறிச்சுன்னு பாத்தீங்கல்ல? வெட்டி பசங்க வீட்டுல வந்து நின்று நியாயம் பேசுறானுங்க. அந்த அன்னமாவையே கட்டி தொங்க விட்டுருந்தா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா என் நரம்பெல்லாம் முறுக்கேறுது. நீ கண்டிப்பா செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சங்கிலி. அதை பண்றதுக்கு தானே இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்குன்னு ஒரே நாள்ல பண்றதுல என்ன சந்தோஷம் இருக்கு? இப்படித்தான் பண்ண போறேன், உன்னால முடிஞ்சா காப்பாத்திக்கன்னு சொல்லிட்டு செய்யணும். அதுதான் ஆம்பளத்தனம். அவனுங்க ஒண்ணுமே செய்ய முடியாம தத்தளிக்கணும். அதை பார்த்து பார்த்து நான் ரசிக்கணும். என் பையன் தூக்குல தொங்குனது அவங்களுக்கு பயந்து இல்ல, தன்மானத்துக்கு பயந்து. தைரியத்திலையும் தன்மானத்திலையும் நாங்க யாருக்கும் எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க இல்லைங்கிறத அந்த அண்ணம்மா புரிஞ்சுக்கணும். கரெக்டா சொன்ன சங்கிலி. சீட்டுல ஜோக்கர் வரலன்னு பார்த்தா நேர்ல ஜோக்கர் வர்றான். ஐயா இவன் எதுக்கு இங்க வர்றான்? இவன் செல்வ கணபதியை விட பெரிய திருடனாச்சே. சங்கிலி, அவன் வரட்டும், என்ன சொல்றான்னு பார்க்கலாம். என்னண்ண, என்ன என்னமோ பார்க்க கூடாதுன்னு பார்க்குற மாதிரி பார்க்குறீங்களே. நானும் உங்கால் தானே. சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ பார்க்க கூடாத ஒரு ஆள் தான். என்னண்ண இப்படி சொல்லிட்டீங்களே? அந்த காலத்துல இருந்து நாம எல்லாம் ஒண்ணு மண்ணா தெரிஞ்சவங்க, என்ன போய் இப்படி பேசிட்டீங்களே.
நீங்க ஜெயிலுக்கு போய் பெரிய ஆளாயிட்டீங்க, நான் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சுடா. இப்ப நான் காத்துட்டு இருக்கிறதே உங்க குடும்பத்தோட ரத்தத்தை பார்க்கத்தாண்டா. ஐயோ, ஆள் தெரியாம பேசுறீங்க அண்ணே. செல்வகணபதி மேல உங்களுக்கு இருக்கிற கோபம் தப்புன்னு நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ஆளு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறீங்களே, நான் என்னைக்காவது உங்களுக்கு கெடுதல் நினைச்சிருக்கேனா? சூரிய வம்ச குடும்பத்துல கெட்டது நினைக்காத ஒரு ஆளா? பாருங்கடா, ஜோக் அடிக்கிறான். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தை கூட நல்லதா இருக்க முடியாதுங்கிறது தான் என்னோட கணிப்பு. நீ என்னமோ நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எப்படியும் உங்க குடும்பத்துல எல்லாரையும் அண்ணன் முடிச்சிருவாருன்னு தெரிஞ்சு இப்ப ஒட்டிக்கலான்னு வந்தியா? அட என்னடா நீங்க, அந்த குடும்பத்துல உள்ள எல்லாரையும் அண்ணன் போட்டாருன்னா அதை விட வேற சந்தோஷம் எனக்கு என்னென்ன இருக்க முடியும்? அந்த வீட்டுல என்ன ஒரு பிச்சைக்காரனை போல நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை கூட என்ன மனுஷனா மதிக்கிறதுல தெரியுமா? போதுமா உங்களுக்கு? இப்படி எல்லாம் நடிக்க சொல்லி அந்த அண்ணம்மா உன்னை இங்க அனுப்பி வச்சாளா? ஒரு பொம்மையை கட்டி தொங்க விட்டதுக்கே அவ பயந்துட்டாளா? அதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் இல்ல அந்த அண்ணம்மா. நானாதான் இங்க வந்தேன், வேற யார் சொல்லி நான் இங்க வரல. ஏய், வீணா எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? உன்னையும் நான் சூரிய வம்சத்துல ஒரு ஆளா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை எல்லாம் இவ்வளவு நேரம் இங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறதே எனக்கு அசிங்கம். உன்னை பார்த்த உடனே குத்தி கூறு போட்டிருக்கணும். ஆனா அண்ணம்மா உயிரோட இருக்கும் போதே உன்னை கொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். அண்ணே, என்னென்ன நீ பாட்டு பேசிக்கிட்டே போற? நானும் உங்க ஆளுதான், என்னையும் உங்க கூட சேர்த்துக்கன்னு கேட்கத்தானே நான் வந்திருக்கேன். நீங்க என்னடான்னா, நீ உண்மையிலேயே அண்ணம்மா குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவனா இருந்தா நான் முதல்ல உன்னைத்தான் வெட்டுவேன். அண்ணம்மா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் கையால தான் சாகணும், வேற யார் கையாலும் செத்துறக்கூடாது. யோ, முதல்ல இங்கிருந்து கிளம்பியா, அப்புறம் என்ன நடக்குன்னு எங்களுக்கே தெரியாது. அண்ணே, நீங்க என்ன இன்னும் நம்பல நினைக்கிறேன். என்ன வச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டா அந்த சொத்தெல்லாம் கைப்பற்றிடலான்னு கணக்கு போட்டியா? செல்வ கணபதி உயிரோட இருக்கும் போதே சூரிய வம்சத்தோட ஒட்டுமொத்த சொத்தையும் ஆட்டையை போடணும்னு நீ நினைச்சது எனக்கு தெரியாது நினைச்சியா? கிளம்புடா, கிளம்புடான்றல்ல, கிளம்பு. இன்னொரு தடவை இந்த தப்ப பண்ணிராத. மறுபடியும் நீ என்ன பார்க்க வந்த போனமா தான் இங்கிருந்து போவ. ஏன் திரும்பி பார்க்காம போயிரு. அண்ணே, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கண்ணே. எனக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அழிக்கணுங்கிறது தான் திட்டம். நான் ஜெயில இருக்கும்போது நீ என்ன புடுங்கிட்டா இருந்த? அப்பவே அவங்க எல்லாரையும் போட்டுக்க வேண்டியதானே? இவ சரியான தண்ணி பாம்பு சங்கிலி. என்ன சங்கிலி இத்தனை நாள் சும்மா இருப்பாராம், இப்போ உன்னை பார்த்ததும் அந்த குடும்பத்தை போடணும்னு நினைப்பாராம். முதல்ல இவனை போடணும் சங்கிலி. டேய், அதான் இவனை தண்ணி பாம்புன்னு சொல்லிட்டீங்கல்ல, பாவம் பொழைச்சு போகட்டும். இத பாரு, ஒழுங்கு மரியாதையா திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. இல்ல இவனுங்களே எனக்கு பதிலா உன்னை போட்டு தள்ளிடுவானுங்க. சூரிய வம்ச குடும்பத்தை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டேன்னா மொத்த சொத்து என் கைக்கு தாண்டா வரும். நானாடா தண்ணி பாம்பு, முட்டா பயல. Hello. Meera, do you remember me? Mansi, Mrs. Chandra Prakash. Yes, ma'am. பெரிய கம்பெனியோட VP. உங்களுக்கெல்லாம் எங்க பேச நேரம் இருக்க போகுதுன்னு தான் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் மீரா மேம். எஸ் மேம். சூர்யா சார் வேற ஊர்ல இல்ல, அதனால கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன். அதுவும் ஈஸியான ஒரு ப்ராஜெக்ட மிஸ் பண்ற அளவுக்கு நீ பிஸி. Am I correct, மீரா? என்ன மீரா, சத்தத்தையே காணோம். சிக்னல் கட் ஆயிருக்கணுமே. ஹலோ மேம். ஹலோ மேம்.
இல்லையே மேம், ஃபுல் சிக்னல் இருக்கு. நீங்க சொல்றது நல்லா கிளியரா கேக்குது. தட்ஸ் குட் மீரா. நீ போய் ஃபெயிலியர் ஆன ப்ராஜெக்ட ஒரு சின்ன பொண்ணு சக்சஸ் பண்ண போறாள்ல மீரா. இஸ் இட் சோ? மேம், அந்த ப்ராஜெக்ட் அத்தனை ஈஸியான ப்ராஜெக்ட்லாம் இல்ல அப்படின்னு நீ சொல்ற மீரா. ஆனா உங்க ஆபீஸ் அனு இல்லன்றாலாமே. மேம், நான் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் சொல்றேன். சந்திர பிரகாஷ் சாராலேயே சக்சஸ் பண்ண முடியாத ப்ராஜெக்ட் தான் அது. அதுக்காக நான் சந்திரா சார் திறமை இல்லாதவன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. சாரி, ஐ டிடன்ட் மீன் தட். நான் என்ன சொன்னேன்னா, எனஃப் மீரா, எனஃப். எனக்கு நல்லாவே புரியுது நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. நோ மேம். ஸ்டாப் இட் மீரா. சந்திராவால தான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனி கையை விட்டு போச்சுன்னு நீ சொல்றது எனக்கு கிளியராவே புரியுது. ஐயோ, நான் அப்படி மீன் பண்ணவே இல்லையே மேம். நோ, நீ அப்படிதான் சொன்ன. சந்திரா வந்துதான் ஒரு ப்ராஜெக்ட சக்சஸ் பண்ணணும்னா நீ எதுக்கு மீரா? ஒரு ப்ராஜெக்ட சக்சஸ் பண்ண முடியல. இதுல இந்தியாவுல நம்பர் 1 கம்பெனிக்கு விபி. டோட்டலி மீனிங்லெஸ் மீரா. சந்திராவால இந்த ப்ராஜெக்ட சக்சஸ் பண்ண முடியாம போயிருந்தாலும் ஒரு விபியா நீ அத சக்சஸ் பண்ணி காமிச்சிட்டு இதெல்லாம் பேசியிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? ப்ராஜெக்ட் எப்படி போனா என்னன்னு ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துட்ட. ஆனா அந்த அனு வேலூருக்கே போயிட்டா. அவ அந்த ப்ராஜெக்டையும் சக்சஸ் பண்ணிட்டு வருவா. அப்ப நான் உனக்கு ஃபோன் பண்றேன். மான்சி, வாட்ஸ் அப்? நதிங் சந்திரா. அப்புறம் ஏன் டென்ஷனா இருக்க? வேலூர் ப்ராஜெக்ட் கைய விட்டு போனதுக்கே நீதான் காரணம்னு மீரா சொல்றா. வாட் நான்சென்ஸ்! அங்க ப்ரொஃபஷனலா பேசுறது நான் ஒருத்த மட்டும்தான். அந்த அம்மா ஏதோ பூர்வீக நிலம் அது இதுன்னு ஒரே அழுக. இதெல்லாம் என்னால அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர்னு மீரா சொல்றாளா? இடியட். சரி, உன் போன் ஒரு நிமிஷம் தாயே. எதுக்கு மான்சி? ஏன் காரணம் சொன்னாதான் நீ தருவியா? நோ 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 நோ. மான்சி, பிலீவ் மீ, எனக்கு உன்னை தவிர வேற எந்த பொண்ணும் தெரியாது. சிக் ஜோக். அதோட ஐ அம் நாட் இன் லாஃபிங் மூட். தேங்க் யூ. இல்ல மான்சி, நீ எதுக்கு போனை வாங்குன? என்ன பார்த்த? சந்திரா, நான் ஒரு ஃபோன் பண்ணனும். இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே. Hello. Hello. I'm Mansi here. Mrs. Mansi Chandra Prakash. Yes, ma'am. How are you, Anu? I'm fine, ma'am. Thanks. நீங்க எப்படி இருக்கீங்க? சந்திரா சார் நல்லா இருக்காரா? By the way, நான் இப்போ எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணனா, இந்த ப்ராஜெக்ட் விஷயத்துல எப்படியாவது நீ ஜெயிக்கணும் அனு. அது என்னோட பர்சனல் விஷ். ஷூர் மேம், நான் நிச்சயம் ஜெயிப்பேன் நம்ம கம்பெனிக்காக. அனு, நான் சொல்றத கிளியரா கேட்டுக்கோ. இந்த கம்பெனிக்காக நீ இந்த ப்ராஜெக்ட ஜெயிக்கணும்னு நான் சொல்லல. ஆக்சுவலி நம்ம கம்பெனிக்கு எந்த ப்ராஜெக்ட் வருது எது வரலங்கிறதெல்லாம் ஐ அம் லீஸ்ட் பாதர்ட். அதெல்லாம் சந்திரா அண்ட் ரோயின்ல பாத்துக்குவாங்க. நான் சொல்ல வந்தது நீ ஜெயிக்கணும், அவ்வளவுதான். சந்திராவுக்காக நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். புரியுது மேம். நான் இன்னும் சொல்லி முடிக்கல. நீ ஜெயிக்கணுங்கிறது கூட எனக்கு செகண்டரி தான். மீரா தோக்கணும். காட் இட்? அட்வான்ஸ் விஷஸ் அனு. ப்ராஜெக்ட சக்சஸ் பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணு. என் நம்பரை சேவ் பண்ணிக்கோ. பை. என்ன பேசவே விடலையே மான்சி மேம். சந்திரா சார் நிஜமாவே பாவம் தான்.
வணக்கண்ணே. என்னடா எல்லாம் ரெடியா? நாங்க எப்போ ரெடிண்ணே, நீங்க தான் இத்தனை நாளா எங்களை கண்டுக்கவே இல்லை. டேய், என் பொழப்பே இங்க பெரும் பொழப்பா இருக்குடா. இதுல எப்போ நம்ம கூடயே சுத்திட்டு இருக்க முடியுமா? நம்ம என்னடா 5 ஸ்டார் ஹோட்டல் பிசினஸ் பண்றோம்? எப்பவும் கெத்தா ஒன்னா சுத்துறதுக்கு இதெல்லாம் காதும் காது வச்ச மாதிரி செய்ய வேண்டிய பிசினஸ்டா. இப்ப என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க சின்ன முதலாளி. டேய், சின்ன முதலாளியா அப்படி கூப்பிட சொல்லி அது மயில் சொல்லி கொடுத்தானா? அவர் சொல்லி கொடுக்கலனாலும் நீங்க சின்ன முதலாளி தானே. சின்ன முதலாளி பேச்செல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. அதே போல நான் சொல்ற விஷயத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சீங்கன்னா பரவாயில்ல. பிளான சொல்லுங்க சின்ன முதலாளி, பக்காவா போட்டுடலாம். யாரை தூக்கணும் யாரை காலி பண்ணணும்னு ஆளை மட்டும் காட்டுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆள் யாருன்னு சொன்னதும் இதே தைரியத்தோட பேசுவீங்களா, இல்ல பேரை கேட்டதும் பயந்து ஓடிடுவீங்களா? எங்க தலை எங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம் முதலாளி? பாடுறா, இவ்வளவு நேரம் சின்ன முதலாளின்னு கூப்பிட்டவன் இப்ப முதலாளின்னு கூப்பிடுறான். உன் வாய் முகூர்த்தம் அதை தாண்டா இப்ப உண்மையாக்க போறேன். என்னடா பில்டப்லாம் பெருசா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? நான் தூக்க போற ஆள் அப்படிடா. இப்ப நான் முதலாளி ஆகணும்னா என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க பாப்போம். என்னைக்கு எங்க அண்ணன் போனாரோ அன்னைக்கே எங்க அண்ணியும் போய் சேர்ந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த ஊருக்கே நான் ராஜாவா இருந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு ஒரு பொம்பளை கிட்ட நான் அடிமையா இருக்கேன்டா. அதுக்கு முடிவு கட்ட ஒரு நாள் வந்துடுச்சு. புரியலையே முதலாளி. என்னடா பயமா இருக்க? நீங்க தூக்க வேண்டிய ஆளு எங்க அண்ணி அண்ணமாவதான். அண்ணமாவையா? ஏதோ சின்ன ஸ்கெட்சா போடுங்கன்னு பார்த்தா பெரிய ஸ்கெட்சா இருக்குது முதலாளி. பெரிய ஸ்கெட்சா இருக்கிறதுனால தான் உங்களை கூப்பிட்டேன். இல்லன்னா நானே செஞ்சிருக்க மாட்டேனா? கொசு அடிக்க பேட்டு போதுண்டா. சிங்கத்தை க்ளோஸ் பண்ணணும்னா துப்பாக்கி தான் வேணும். இத பாருங்கடா, இது சின்ன கிராமம். இங்க சிசிடிவி கேமரா எதுவும் கிடையாது. யாரும் பாத்துருவாங்கிற பயம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பக்காவா பிளான் போட்டு கொடுக்குறேன். நீங்க சத்தம் இல்லாம ஆளை காலி பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னடா யோசிக்கிறீங்க? ஒரு பொம்பளைய கொல்றதுக்காக இவ்வளவு பில்டப் பிளான் யோசிக்கிறீங்களா? அது சாதாரண பொம்பளை இல்லடா, அண்ணம்மா. அதான் தல கை காலெல்லாம் லேசா ஆடுது. டேய், உங்களால முடியும் முடியாதுங்கிறத இப்பவே சொல்லிடுங்க. உங்களால முடியலன்னா யாராவது வடக்கத்துக்காரன் வச்சு நான் வேலையை முடிச்சுக்குவேன். அப்புறம் தேடி வந்து சீதேவி 10 லட்சம் போச்சுன்னா யாரும் வருத்தப்படக்கூடாது. 10 லட்சமா தல? 4 பேருக்கும் சேர்த்தா இல்ல தலைக்கு 10 லட்சமா? ஒரு விரலுக்கு 10 லட்சம். முட்டாப்பையில 4 பேருக்கு சேர்த்து தான் 10 லட்சம்டா. போட்டுடலாம் தல. அந்த அண்ணம்மா என்ன அவங்க அம்மாவையும் சேர்த்து போட்டுடலாம் தல. பணம் எவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தைரியமே வருது. உங்ககிட்ட விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி பணத்தை பத்தி பேசியிருக்கணும். நீங்க இப்ப பணத்தை கண்ணுல காட்டினா ஆளை இப்பவே போட்டுரும் முதலாளி. ரொம்ப காஞ்சி போயிருக்கீங்க போல இருக்கு. இரு, இத பார், இது அட்வான்ஸ். காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி பணத்தை வாங்கிக்கங்க. ஸ்கெட்சை சொல்லுங்க முதலாளி. அண்ணம்மா கோயிலுக்கு புறப்பட்டு போக போறாங்க. நான் சொன்ன மாதிரி கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா அவ செத்த 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே விஷயம் தெரியும். எனக்கு ஒரு டவுட் முதலாளி. என்ன? இத்தனை நாள் பண்ணாம இப்ப ஏன் பண்றீங்க முதலாளி? ஏய், இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, புரியுதா? போ. வர முதலாளி. சங்கிலி, என்னையாடா தண்ணி பாம்புன்னு சொன்னேன்? நான் தண்ணி பாம்பு இல்லடா, தண்ணி பாம்பு மாதிரி நடிக்கிற கருநாகம். நீ ஜெயில இருக்கிறப்போ நான் என் அண்ணியை கொண்டு இருந்தா பழி என் மேலதான் விழுந்திருக்கும். நீதான் வெளியில வந்துட்டியே. வந்தவன் சும்மா இல்லாம சரக்க போட்டுட்டு எங்க அண்ணி உருவ பொம்மைய தூக்கல தொங்க விட்டுருக்க. இனிமே எங்க அண்ணிக்கு எது நடந்தாலும் பழி உண்மையில தாண்டா. மறுபடியும் நீ 15 வருஷம் ஜெயில போய் சாக வேண்டியதா.
நான் இங்க முதலாளி ஆயிடுவேன். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நேத்து நான் அவன் கூட சேர்றேன்னு சொல்லி வந்தேன். ஆனா நீயே உன் வாயால என்னையே கொன்னுடுவேன்னு சொன்ன. இனிமே அந்த குடும்பத்துக்கு எது நடந்தாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு. ஐயோ சக்லி, அநியாயமா எங்க அண்ணியை கொண்டுட்டியடா. ஊருக்கே தெய்வமா இருந்தாங்களா எங்க அண்ணி, அவங்கள அநியாயமா கொண்டுட்டியடா. ஐயோ ஏமா இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஏமா விளையாட கூப்பிட்ட? அப்பப்ப உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலனா எங்களை மறந்தே போயிடுவீங்களே பெரியப்பா, அதான். இதோ பாருடா, நாங்க யாரும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லைங்கிறத நான் சுக்க சொல்லி காட்டுறியா? ஆமா, இந்த சந்துரு எங்க போனா? அண்ணன் எங்கேயாவது ஊர் சுத்திட்டு இருக்கும் பெரியப்பா. கொஞ்ச நாளா தான் சும்மா இருக்கான். இல்லனா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து சுத்துறேன்னு யார் அடிக்கலாம் யார உதைக்கலான்னு வம்பு இழுத்துட்டு வருவான். ஆமா, இப்பெல்லாம் ஐயா வீட்லயே அடங்கி இருக்காரு, என்னன்னு புரியல. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறதுன்னு அவ்வளவு பெரிய தப்பா பெரியப்பா? அது அவ்வளவு பெரிய தப்பு இல்லம்மா, ஆனா எல்லாம் ஒரு அளவோட இருக்கணும். அண்ணே, நீயும் விளையாட வாயே. வாயண்டா. பெரியப்பாக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்றாரு. டேய், என்னால உட்கார்ந்து விளையாட முடியல, முதுகுலாம் வலிக்குது. நீ வந்து கொஞ்சம் விளையாட. அட போங்கப்பா, இதெல்லாம் யாரு விளையாடுவா? வேற வேலை இல்ல உங்களுக்கு. அண்ணே, ரொம்ப பண்ணாதண்ணே, வாயே விளையாடலாம். நான்லாம் வரல, நீயே விளையாடு. அவனை விடு, நாம விளையாடலாம். வாவ், கேரம் போர்டு விளையாடுறீங்களா? அக்கா, நீங்க வாங்க விளையாடலாம். கேரம் போர்டு விளையாடி எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன நம்ம 3 பேர் தான் இருக்கோம். சந்துரு, நீங்களும் வாங்கலாம் விளையாடலாம். வாங்க சந்துரு. ஓகே. ஏண்டா இவ்வளவு நேரம் கரடியா கத்துனோம், அப்பெல்லாம் நீ வரல. நீங்க ஏன் கரடியா கத்துனீங்க? மனுஷனா கூப்பிட்டு வேண்டியது தானே? உன் வயசுக்கு அப்பா கூப்பிட்டா கரடி கத்துற மாதிரி தான்டா இருக்கும். சக்சஸ். சூப்பர். இனிமே அவங்களால அடிக்க முடியாது. விளாது நல்ல ஜோடி பொருத்தம்ல. ஆமா சாரதாமா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுது. பார்க்கவே அவ்வளவு நல்லா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. 2 பேருக்கும் திருஷ்டி சுத்தி போடணும். சாரதாமா சொன்னது ரொம்ப சரிதான். 2 பேருக்கும் நல்ல பொருத்தம். இவங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா சூர்யாவுக்கும் சாமுக்கும் கல்யாணம் பண்றதுல எந்த பிரச்சனையும் வராது. இத பத்தி நல்ல நேரமா பார்த்து புஷ்பா கிட்ட பேசிட்டு ராஜ் கிட்டயும் சொல்லணும். இது கண்டிப்பா விழாது. விழும் அங்கிள், கண்டிப்பா விழும். சந்துரு, கான்சென்ட்ரேட் பண்ணி ஆடு. விழாது. கமோன் கமோன் கமோன். எஸ். நம்ம ஜோடியை யாராலையும் பிரிக்க முடியாது.
பாக்கெட்ல போடு. அது பாக்கெட்ல போடு. என்னங்க அவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறாங்கல்ல. ஆமா. ஐயோ உங்களோட என்னையும் கேரம் போர்டு விளையாடுவான்னு கூப்பிடுறதம்மா, என்னால அதெல்லாம் முடியாது. ஐயோ உங்க கூட விளையாண்டுட்டாலும் நான் சொன்னது சந்துருவுக்கும் அணுவுக்கும் நல்ல பொருத்தம் பாருங்கன்னு. என்னது பொருத்தம் நான் பார்க்கணுமா? ஐயோ கடவுளே. சரி சரி எல்லாம் புரியுது, நல்ல பொருத்தம் தான். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஜெயந்தி. அப்பா சாமி, வாழ்க்கையிலேயே முறையா நான் நினைச்சது உங்களுக்கு சரியா புரிஞ்சுதே. இப்படியே நான் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா சாம சீக்கிரம் என் மருமகளாக்கிடுவேன். என்னது பொண்ண காணுமா? ஐயோ மாப்பிளையும் காணுமா? என்ன எழவு நியூஸ்ல அது? பொண்ணையும் காணும் மாப்பிளையும் காணும்னா 2 பேரும் சேர்ந்து தானே ஓடி போயிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நியூஸ்னு சொல்ல வந்துட்டா. முதல்ல போன வைடா நீ. சுப்பு சார் எப்படி இருக்கீங்க? சுப்பு சார் உங்களை தான் கேட்டேன் எப்படி இருக்கீங்கன்னு. நீ என்னதான் கேக்குறேன்னு நல்லா தெரியுது. உன்னை வேணும்ட்டு அவாய்ட் பண்ணிட்டு போறேன். நீங்க வேணும்னே தான் பதில் சொல்லாம போறீங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா அதுக்காகத்தான் நான் திரும்பவும் கூப்பிட்டேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும். ஆமா, எங்க அணுவை காணும்? அணுவை காணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? என் பொண்ணு காணும்னு நான் தானே சொல்லணும். நீங்க சொல்லாததுனால தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு சுப்பு சார். நான் சொன்ன விஷயம் எல்லாமே நீங்க என்கிட்ட சொல்லாத விஷயங்கள் தானே. இதோட நீ தெளிவா பேசினாலே அவனுக்கும் புரியாது. இதுல இது வேறயா? என்ன சொல்ல வந்தியோ அதை குழப்பம் இல்லாம படிச்சுன்னு சொல்லு. சுப்பு சார் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். சுப்பு சார் நில்லுங்க. அணு ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா வேலூர் போயிருக்காளாமே. இதே வயதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அணுவை காணும்னு சொல்லிச்சு. அது காணும்னு அர்த்தமா? வீட்டுல இல்லையங்கிறதுனால சொன்ன. வேலூர்ல இருக்கான்னு சொல்றல்ல, அப்புறம் எப்படி வீட்டுல இருப்பா? அவ என்ன இந்த சினிமால வர மாதிரி டபுள் ஆக்டா? கேக்குறது ஸ்ட்ரைட்டா என்ன சார், அணு வெளியூருக்கு போயிருக்காளான்னு கேட்க வேண்டியதானே? உனக்கு அது வாய்க்கு வருதா? வராத. நாக்கு அப்படியே இழுத்துக்குமே உனக்கு. என்னமோ சார், என்ன பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் சாதாரணமா ஏதாவது கேட்டா கூட உங்க வார்த்தையெல்லாம் வேற மாதிரி வருதே சார். ரகுபதி, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதனாலதான் நான் உங்ககிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். மத்தபடி உனக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றதுக்காக இல்ல. சுப்பு சார், என்ன சுப்பு சார் இது? நீங்க இப்படி சொல்லலாமா? நீங்க என்ன திட்டுறதோ அதுக்கு நான் சிரிச்சுக்கிட்டே போறதோ எனக்கு என்ன புதுசா என்ன? அது சிரிச்சுக்கிட்டு போறது இல்ல, தொடச்சுக்கிட்டு போறதுன்னு சொல்லு. சரி, அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப அதுவா முக்கியம்? இப்போ விஷயத்துக்கு வரேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் கேக்குறேன். அணு ப்ராஜெக்ட் விஷயமா வேலூருக்கு போயிருக்காளாமே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அப்போ அந்த சூரிய பிரகாஷ் எங்க சார் போயிருக்கா? என்ன சுப்பு சார் சொல்லுங்க. ஏய், அவர் பெரிய விஐபி, பிசினஸ் மேக்னெட். அவர் போற இடத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா போவாரு. அணு ப்ராஜெக்ட் விஷயமா போயிருக்கா. சூரிய பிரகாஷ் ஃபாரினுக்கு போயிருக்கான். சோ எங்கேயோ இடிக்குதே. எங்கேயும் இடிக்கல, உன் மரமண்டையில தான் இடிக்குது. இருங்க சுப்பு சார், நான் இன்னும் பேசியே முடிக்கல. ஏன் சுப்பு சார், ஒருவேளை அணு சூரிய பிரகாஷ் கூட ஃபாரின் போயிருப்பாளோ? ரகுபதி, கோவப்படாதீங்க சார். இப்படிதான் போன தடவை லண்டனுக்கு அணு போறான்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலாம் நடந்துச்சு. அப்புறம் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, அது நின்னு போச்சு. அதனால இந்த தடவை யாருக்கிட்டையும் சொல்லாம ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருக்கீங்களோன்னு நினைச்சுதான் நான் கேட்டேன். ஹலோ, என் பொண்ணு ஃபாரின் போனா நான் ஃபாரின் போறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் போவான். எதையும் மறைச்சிட்டு வெளிநாடு போகணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. அவ்வளவுதான் சார் எனக்கு வேண்டியது, அவ்வளவுதான். இப்ப நீங்க தாராளமா போலாம் சார், தாராளமா போலாம். கருமண்டா இருக்கட்டும். ஏதோ சரியில்லையே. ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. எனக்கு ராஜாவுக்கு ராஜா நான் தான். அந்த சூரிய பிரகாஷ் எங்க தாண்டா போயிருக்கா?
இவ்வளவு நேரம் இங்க தான்ப்பா இருந்தாரு. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு எங்க தெரிச்சு ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னடா நக்கல் பண்றியா? நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். டேய், அந்த அணு ப்ராஜெக்ட்னு சொல்லி இந்த பக்கமா போயிருக்கா. சூரிய பிரகாஷ் ஃபாரினுக்குன்னு அந்த பக்கமா போயிருக்கா. எங்கேயோ இடிக்குதேடா. ஏடா ஒருவேளை 2 பேரும் யாருக்கிட்டையும் சொல்லாம ஒன்னா சேர்ந்து போயிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. அப்பாப்பா, அனு கண்டிப்பா சூரிய பிரகாஷ் சார் கூட ஃபாரின் போயிருக்கணும். நேத்து நான் Facebookல கூட ஒரு போஸ்ட் பார்த்தேன்ப்பா. அட முட்டா பையன் அவன, இதத்தாண்டா நீ முதல்ல சொல்லி இருக்கணும். நீ என்கிட்ட கேட்கவே இல்லையப்பா. சரி, இப்ப வாச்சு முழுசா சொல்லி தொலை. ஏண்டா அவளும் சூரிய பிரகாஷோட ஃபாரினுக்கு தான் போயிருக்காளா? அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லையா? ஐயே, அது இல்லப்பா. வேலூரே அவளுக்கு ஃபாரின் மாதிரி இருக்குன்னு போஸ்ட் போட்டிருந்தா. பைத்தியக்கார பையன் மாவன, பைத்தியக்கார பையன் மாவன, எதுக்குடா சிரிக்கிறா? லூசு பையன், லூசு பையன். ஏண்டா வேலூரே அவளுக்கு ஃபாரின் மாதிரி இருக்குதாமா? இதுக்கு ஒரு போஸ்ட் வேற. எல்லாம் நேரம்டா, நேரம். ஐயோ அப்பா, அவ போஸ்ட் எல்லாம் போடவே இல்ல. எனக்கு போர் அடிச்சுதா, அதான் சும்மா நானாவே சொன்னேன். அப்படியே ஒண்ணு விட்டேன்னு வைய. முதல்ல நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை நான் என் கையாலேயே கொல்ல போறேன். ஏன் போனை எடுக்கவே மாட்டேங்கிறா? வேலூர் ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்காளோ? அப்பா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரே டவுட்டா இருக்கு. ஒருவேளை சூர்யா சார் அணுவை பார்க்க வேலூர் போயிருப்பாரோ? இருந்தாலும் இருக்கும். அனு, அங்க எல்லாம் ஓகே தானே? சூர்யா சார் கூட போன்லயாச்சும் பேசுறியா? சம்பத், நீ போன் பண்ணப்ப பேச முடியல. எங்க சிச்சுவேஷன் அப்படி. என்ன கேட்ட? சூரிய பிரகாஷ் சார் கிட்ட போன்லயாவது பேசினியானா? நேர்லயே பேசிட்டு இருக்கேன். ரம்யாவை கேட்டதா சொல்லு. அப்புறமா ஃப்ரீ ஆகும்போது போன் பண்றேன். பை. பயங்கரமான ஆளு இந்த சூரிய பிரகாஷ் சார். சார், என்ன சார், சென்னையவே சுத்தமா மறந்துட்டீங்க போல இருக்கு. நீ கூடவே இருக்கிறதுனாலயோ என்னவோ சென்னையில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனா ஆபீஸ் வேலையெல்லாம் யார் சார் பாப்பாங்க? அதான் நீ லேப்டாப்லயே எல்லா வேலையும் முடிச்சிடுறிய. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி, ஒர்க் ஃப்ரம் வில்லேஜ். அப்புறம் என்ன? சாரதா, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் ரெடிமா. அர்ச்சனை பண்ண வெத்தலை பாக்கு, தேங்காய், பழம், பூ, மாலை, தட்டு எல்லாம் எடுத்து அப்பவே கார்ல வச்சுட்டேன். மஞ்சள், குங்குமம், நெய், திரி இதெல்லாம் கூட எடுத்து வச்சிட்டேல்ல? அங்க எதுவுமே கிடைக்காது. இங்க இருந்து நாம கொண்டு போனதான் உண்டு. எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அண்ணம்மா. இப்படி எதுவுமே கிடைக்காத கோயிலா? ஆச்சரியமா இருக்கே. ஆமானோ, இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு கிராமம் இருக்கு. அங்க இருக்கிற பழமையான கோவில் அது. என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில். மாசா மாசம் தவறாம போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றது என்னோட வழக்கம். கோயிலுக்கு போறது நல்ல விஷயம்தான். ஆனா கோவிலுக்கு கிளம்பும் போதே ஆனான்னு ஏதாவது சொல்லணுமா? இப்படி சொல்றது தடங்கள் தான் எனக்கும் தெரியும். இருந்தாலும் போனதுக்கு அப்புறம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லையே. என்னதான் சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சித்தப்பா. ஏதாவது குட்டையை குழப்புறதே இவரோட வேலை. இருங்கப்பா, என்ன விஷயம்? சங்கிலி இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான். இந்த நேரத்துல நீங்க தனியா கோயிலுக்கு போனமானதான். ஆமா, இவர் சொல்ற மாதிரி பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமாம்மா, நாங்க அன்னைக்கு மிரட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. பொன்னாத்தாவும் இனிமே அப்படி நடக்காதுன்னு சொன்னா. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. எதுக்கும்
சங்கரனையும் சண்முகத்தையும் கூட கூட்டிட்டு போலாமே. யாரும் என் கூட வர தேவையில்லை. இது நான் பிறந்து வளர்ந்த ஊர், என் புருஷனோட நான் வாழ்ந்த ஊர். யாரோ ஊர் பேர் தெரியாத சங்கிலிக்கு பயந்துகிட்டு பசங்களை கூட கூட்டிட்டு போனா அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. அவன் என்ன செஞ்சிருவான்னு நானும் பாக்குறேன். வா சாரதா. ஆளையும் செட் பண்ணியாச்சு. இவங்க கிட்ட சங்கிலியால பிரச்சனை வரும்னு பட்டும் படாமலும் எச்சரிச்சாச்சு. இனிமே நாம போட்ட திட்டப்படி எல்லாம் தெளிவா நடக்கும். அன்னபூரணி, இன்னையோட உன் ஆட்டம் க்ளோஸ். சங்கிலி, நீ நல்ல நேரத்தில் ரிலீஸ் ஆனடா. ஆனா நான் இப்ப பண்ண போற காரியத்தால மறுபடியும் ஜெயிலுக்கு போக போறேன். அங்க வந்து உன்னை நான் பார்க்கறேன் வாழைப்பழத்தோட.